ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு சைக்கிரேஷி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மைன்கிராஃப்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் நம்ம இருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ், ரொம்ப நேரமாக சும்மா மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் நம்ம இருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். காய்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக மைனிங் தான் பண்ண போகிறோம். எத்தனை 27க்கு போனால் தான் இந்த வழியாக போயிடுவோம். இந்த வழியாக நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. கொஞ்சம் ஒரு 4 பிளாக் ஃபஸ்ட்டு கீழே போய் பார்ப்போம். அதுக்கப்புறமும் கிடைக்கலன்னா 27 மைனஸ் 27க்கு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம இருக்கோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ணு தெரிய மாட்டேங்குது, டார்ச் 19 தான் இருக்கா. ஓ மை காட், எஸ் பிரச்சனை நடக்க போகுது. ஓகே, அப்படியே நேராக போயிடும். இந்த பிளாக்கு தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் நான் நோண்டிட்டு தான் அங்கே இருந்தேன். அது மேலே போகும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெசர்ட் டெம்பிளை போய் கண்டுபிடிச்சிருப்போம் கைஸ். நான் அதே மாதிரி வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு நம்ம 2 சேனல் கழிச்சிச்சில் ஒரு ஹார்ஸ் எடுத்துகிட்டு போனேன் கைஸ். அந்த ஹார்ஸ் செத்துருச்சு. ஆனால் எப்படி செத்துச்சுன்னு கேட்கக்கூடாது, அது சீக்கிரட்டு. அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை கைஸ், மலை மேலேருந்து தெரியாமல் அந்த ஹார்ஸோடைய விழுந்துட்டேன்னா பொட்டான்னு செத்துச்சு. அது டெசர்ட்டில் மலை மேலேருந்து அங்கேருந்து சும்மா பார்த்தேன். ஒரு வில்லேஜு, டெசர்ட்டு டெம்பிளும் வில்லேஜ் இருக்குது. மாதம் 2 வில்லேஜுக்கு டெசர்ட்லேயே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பிளாக் 2000 இப்போ நம்ம 1034 இருக்கோம்ல, அந்த மாதிரி 2000க்கு போனால் தான் வந்துருச்சு. அந்த 2000 அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ கைஸ், இந்த பக்கம் நோண்டி பார்ப்போமா. எவ்வளோ நேரம்டா, ஒரு டைமண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. ரைட்டாக கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குதுவாடா. நம்ம டைமண்ட் பிக்கேச்சி கோல்டு பிக்கேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது எப்படி மைண்ட் பண்ணுறது மட்டும் பாருங்களேன். என்னடா அது, நான் வர்ற இடத்துல மட்டும்தான் கிராவல்லாம் இருக்கும். வீதிடா கைஸ். அப்புறம் இன்னொரு கேவ் கூட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது மைண்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன்னா ஒரு தண்ணி மாதிரி என்னமோ வந்துச்சு. அதான் கேவா இது அப்படின்னு போங்கடா என்னங்களா. இந்த பாருங்க கோல்டு பிக்கெக்ஸ் எப்படி மைண்ட் பண்ணுதுன்னு. செம ஸ்பீடாக மைண்ட் பண்ணுது, ஆனால் சீக்கிரமாக உடஞ்சிடும் கேஸ் இந்த பிக்கெக்ஸ். நான் என்ன பண்ணலான் இருக்கேன், ஐயா கீழே போகக்கூடாது. கீழே போனால் ஃபஸ்ட்டு நம்ம மேலே தானே போகிறோன்னு சொன்னேன். ஐயா என் உயிரவாங்கல 1ஆம் நம்பராக இருக்காங்க கைஸ். வெளியில் கத்திக்கிட்டே இருக்காங்க, யாருன்னு தெரில. பக்கத்து வீட்லேயோ எதிர் வீட்லேயோ. ஸோ நம்ம நம்ம இருக்கோமா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி நோண்டிகிட்டே போயிட்டு இருந்தா சரி நல்லதாக கிடச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு கருமமும் கிடைக்கிற மாதிரி தெரில நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி 27க்கு போயிடலான்ற அடியில் அங்கே போவோம். எப்படியாச்சும் டைமண்டு கிடைக்கிறேங்க. கவலையாக இருக்குது. நான் இவ்வளோ எபிசோடு போய் டைமண்டு கூட கண்டுபிடிக்காமல் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ்லாம் கைஸ். நான் ஒன்று கேள்விப்பட்டேன், நம்ம ஸ்பானான ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டுல வந்ததில்ல. நான் வில்லேஜிலலாம் ஸ்பான் ஆகலை, நான் தான் வில்லேஜை கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜில் ஒரு இடத்துல ஸ்பான் ஆனல. நம்ம எந்த இடத்துல ஸ்பான் ஆகிறோமோ அந்த பிளாக்குக்கு அடியில் தோண்டி போயிட்டே இருந்தால் டைமண்ட் கிடைக்கும்னு யூடியூப்லலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது உண்மையாக தெரில. உண்மையாக இருந்துச்சுன்னா நான் போய் செத்து பெட்டெல்லாம் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கு போகணும். இல்லைனா மைனிங் பண்ணியே போயிடலாம். காலையை விடுங்க. 27 வந்துட்டேனா? அந்த இருக்குது கைஸ் 27. கொஞ்சம் தூரம் மைண்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். இன்னும் கொஞ்சம் போயிடும். ஓகே, என்ன இது சி பயமா என்ன கைஸ் இது கைஸ், என்னது இது என்னமோ இருக்கு எம்மே கைஸ். மைண்ட் ஷாஃப்ட்டு கோல்டு. ஷோ அயன் பிக்கெக்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் கைஸ். ஷோ ஸ்கெல்டன் வந்துட்டானே. நான் என்ன பண்ணுவேன், நான் எது பண்ணுவேன், எனக்கு கையும் ஓடல காலும் வரலையே. ஆனால் வேறு லெவலுக்கு கைஸ் மைண்ட் ஷாஃப்ட் கிடச்சிருக்கு. ப்ளஸ் க்ரீப்பர்லாம் வந்துடக்கூடாது. மைண்ட் ஷாஃப்ட்டு இது ஒரு காம்பாரு. திருட்டுலேயும் திருட்டு இவன் தான் கைஸ் நம்பர் 1 திருட்டு. எங்கடா தோற கரெக்டாக அடிப்பாங்க கைஸ். வாங்கலாம் உருப்பிடுவான். நான் இருங்க இந்த செஸ்ட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இருக்கணுமே. என்ன லேப்பிஷ் இருக்குது போடு.
ஒரு அயன் ரயில்லாம் இருக்குது கைஸ். நம்ம வில்லேஜ் கோல்டன் ஆப்பிள். இது என்ன சீடு என்னத்தையோ சரி சரி பூடு. ஆனால் செம்ம லக்கு கைஸ் நம்மளுக்கு இன்றைக்கி. மைண்ட் ஷாஃப்ட் நோண்டி 27க்கு போனாலே மைண்ட் ஷாஃப்ட் கிடச்சிருந்தா வேறு லெவலு கைஸ். இன்னும் கைஸ் பூண்டு மாதிரி இருக்குது. பம்கின் சீடா. ஐயோ எனக்கு பூண்டு மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அச்சு அடிக்கிறேன் கைஸ். அடிக்கிறாங்க கைஸ் 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 கைஸ். ஓடுறா மாமே அதை மட்டும் பூட்டிக்கணும்டா மாண்டியா. ஓடு. அப்புறம் அடிப்பேன். ஓப்பன். ஆனால் இது கைஸ் மைண்ட் காட்டு கூட இருக்குது. போடு ஓட. இதை மைண்ட் பண்ணி போடு. மைண்ட் காட்டு. ஐயோ ஜாலி கோல்டன் பிக்கெல்லாம் மைண்ட் பண்ண முடியுமா? ஐயோ மைண்ட் பண்ண முடியாது கைஸ். நம்ம வீட்டுக்கு போயிட்டு இது எடுத்துகிட்டு வந்துடலாமா? எந்த இல்லையா நான் வந்தேன்னே தெரில. ஐயோ நான் எந்த இல்லையா வந்தேன் இப்போ? இந்த வழி தாங்க. இந்த வழி தான். எப்படி போகணும் இப்போ? இப்படி தான் போகணுமா? ஓகே. இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று நிற்கணும். ஆக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கைஸ் ஜாம்பி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். காலை விடுங்கோ. மைண்ட் ஷாஃப்ட் எப்போ வேணாலும் இங்கே வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். எந்த இதில் இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு படிக்கட்டு உருவாக்கிடணும். அதுதான் நான் பண்ணிட்டு கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு இதை போது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்காக கஷ்டப்பட்டு மைண்ட் ஷாஃப்ட்லாம் உருவாக்கியிருக்கேன். கண்டுபிடிச்சிருக்கேன். சரி உருவாக்குறேன்லாம் நடத்திக்காதீங்க கைஸ். எனக்கு லக்கில் கிடச்சிட்ருக்கு எல்லாமே. ரொம்ப பெருமையாக இருக்குது வேறு அது. சரி இருங்க. இந்த ஜாம்பிச்சு இந்த தலையனை போய் அடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற லக்குக்கு நல்லா எங்கேயோ இருக்கிற வேண்டிய கரெக்டாக தானே இருக்குது. அவ்வளோதான். ஓகே. இந்த நேரத்தில் தான் மெசேஜுக்கு நம்ம வந்து தெரியுது. இதை சாப்பிட்டேலாம். ஐயோ காய்ஸ் அது ஜாம்பி வில்லேஜர் வேறு. அடிச்சிடலாம். நம்மளுக்கு தான் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. ரெண்டு நம்ம தான் வில்லேஜில். ஐயோ வந்துட்டான்ல என்னை உயிரை வாங்கிறதுக்கு என்ன வருது இருக்குது. அடிச்சிடுறோம் தலை. அடுத்த வீடியோலலாம் பெட் எடுத்துகிட்டு வந்துடணும். மண்டையில் ஓடு வீட்டு ஓடு. இது இப்போ பாருங்கள். அப்படியே ஓடி அப்படியே சைடில் அடி கைஸ் போடு. 2 ஸ்கெலிட்டன் இருக்கும். சண்டை வந்துட்டு மண்டே. என்னடா சண்டை வரலையா கைஸ்? உயிர் ஒன்றே ஒன்று ஹார்ட் இருக்குது. சாப்பிட்றா சீக்கிரண்டா க்யூராக இருக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் மைண்ட் பண்ணிகிட்ருப்போம். எனக்கு கைஸ் இருங்க. நம்ம இங்கேயே அயன் கிடச்சிச்சின்னா அயன் பண்ணிச்சு. ஆமாம் அயன் பண்ணிக்கலாமே. நம்ம இதுக்கு போய்ப்பேன். அயன் பண்ணிப்பேன். சால்ட்டாக பண்ணிப்பேன். எப்படின்னு தெரியுமா? அயன் கிடச்சிச்சின்னா அதோ உட்டுலாம் இருக்குதுல்ல. ஓகே இப்போ வந்து உட்டில் தான் அங்கே நிற்கிதா? இல்லை அப்படின்னா இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா செம்ம இது வெப்புலாம். ஆனால் ஸ்பைடர் கைஸ் எப்படி மைண்ட் ஷாஃப்டில் ஸ்பைடர் ஏதாச்சும் ஸ்பானர் இருக்கணும். நம்ம ஸ்பானர் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்பானர் உருவாக்கிக்கலாம். நம்ம அவ்வளோ விடுங்க போட்டு எக்ஸ்பி ஃபார்ம் எல்லாமே கைஸ். அது வேணால் எப்படி சொல்கிறது? எக்ஸ்பி ஃபார்ம் கட்டலாமான்னு சொல்லுங்கள். எனக்கு கட்ட தெரியும். கொஞ்சம் ஆசையாக இருக்குது கட்டலாமான்னு. அதுக்கு நான் வந்து ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன் எப்படி கட்டணுன்னு. வந்து ஒன்றே அடிக்கிறேன் கைஸ். ஐயோ ஏன்டா அப்பெல்லாம் இருக்கீங்க? மனுஷனை உருப்பிட வைக்கிறீங்களா? போடு மாசுனா நீ. ஐயா மண்டையில் போடு. பொறையில தட்டி அனுப்பி விட்ருவோம். ஓடு வீட்டுக்கு வர்றா. அடிக்காதுடா. நல்லா இருப்பியாடா நீ? ஐயோ கைஸ் அடிக்கிறேன். எல்லாம் அடிக்கிறேன்டா. சாப்பிட்றா சீக்கிரமா. இருங்க இவ்வளோ தூரம். ஐயோ அடிக்கிறான் கைஸ். கைஸ் கரெக்டாக. ஐயோ இன்னும் தூரமாக போயிட்டு இங்கே நின்றுப்பா. அப்புறம் அடிப்பேன் வேணே. அட்ரா முடிஞ்சா கொஞ்சம் ஈல் பண்ணிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு. ஆனால் கரெக்டாக ஸ்கெலிட்டன்லாம் அடிக்கிறான் கைஸ். நம்மளுக்கு தான் என்கிட்டயே பவு இருக்குது. ஆனால் அவன் அளவுக்குலாம் நம்மளுக்கெல்லாம் அடிக்க தெரியாது. எங்கடா காணா போயிட்டு திடீர்னு இந்த பக்கம் இருக்கான். துரை இருக்கேலா? இங்கே கைஸ் அங்கே ஸ்பைடர் ஸ்பானர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இருக்குது. நான் கேட்குறேன் எங்கடா இருக்கான்? பின்னாடியிலேருந்து இருக்கானே. எங்கடா இருக்கான்? துரை எனக்கு தான் கண்ணு தெரியலையா? எங்கடா அவன்? காணாண்டா.
ஓய்ஸ் இருக்கான் பாருங்க. இல்லை சாரி இதோ இருக்கான் பாருங்க. இதோ வந்துட்டான்ல என் உயிரை வாங்கிறதுக்கு. இந்த சாப்பிட்டல அப்பாடி ஒரு நானும் அவன் அடிச்சிட்டேன். எனக்கெல்லாம் இதை வச்சு அடித்தா செம்மையாக ஹெல்த் கிடையாது. சாப்பிட்றா இருமாடையா ஒரே ஒரு பிளாக் மட்டும் உனக்கு நோண்டிக்கிட்டு நல்லா மண்டை அடிப்போம் உன்னெல்லாம். எப்படி தரம கொஞ்சம் பக்கத்தில் முடிஞ்சா அடிச்சிட்டாங்க. அடிக்கிறாங்க. ஐயோ அடிக்கிறானே நான் என்ன பண்ணுவேன்? நான் இது பண்ணுவேன் கைஸ். போரடையில் தட்டணும். வாடா பார்த்து கைஸ். எத்தனை தம்பி வில்லேஜர் மண்டையில் அடிப்பேன். ஓடு இட்டு கொடு சீக்கிரம்டா. இந்த மைண்ட் சாஃப்டரா இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்றீங்களாடா நீங்களாம்? மனுஷனாடா நீங்களாம்? உயிரோட இருக்கக்கூடாதா நீங்களாம்? எதுக்கு நீ தண்டத்துக்கு தான் இருங்க கைஸ். இப்போ நம்ம இந்த ரூமுக்கு போயிட்டு ஒரு டெக்னிக் பண்ணிடணும். டேரெக்டாக போனோடனே லாக்லாம் வச்சு அடைச்சிரு. அடரா அப்போ அடி பயந்துட்டேன் கைஸ். ஆமாம் இப்போ எங்கே இருந்தது ஐயோ அடித்தான் என்ன? இல்லை எனக்கு புரியல. இப்போ விடுங்க பார்த்துக்கலாம். கவலையை விடுங்கோ. இப்போ இங்கே என்னடா இருக்குது? ஒன்றுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த முன்னாடி போனதான் பட் பயமாக இருக்குது. இருங்க பெப்பரா ஆடுவேன். என்ன வருவாங்களோ? கைஸ் அங்கே கோல்டு. இந்த பக்கம் மூடிட்டு இந்த பக்கம் நல்லா மூடிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் போவோம். டார்ச் வச்சுக்கலாம். அடைச்ச வந்தானா போட்டு அடிச்சிடலாம். கீழெலாம் இறங்கி போகுது. அடிச்சிட்டோம். போடு மாஸ். கைஸ் எனக்கு பயமா ஓட்டு கைஸ். கீழே விழுந்திருந்தா செதறி இருப்பேன். அது அயன் தான். போடு மாஸ். வந்துட்டான்ல உயிரை வாங்கிறதுக்குனே வந்துட்டான்டா. ஓடு வீட்டுக்கு. இங்கே கொஞ்சம் செக்யூராக இருக்கணும். அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்கெலிட்டன் மட்டும் வரக்கூடாது. அவ்வளோதான். இங்கே இருந்தோம் கைஸ். ஏகப்பட்ட மெசேஜுக்கு நம்ம வேறு வந்து தொலைகிறேன் வீடியோ எடுக்கும்போது தான். கேஸ் அங்கேயும் அயன் இருக்கு. பார்த்துக்கிட்டு நான் பிளாக்கை போட்டு நல்லா அடைச்சிக்கலாம். அயன் நல்ல விலை அங்கே இருக்குது. மாஸ் லக்கு நம்மளுக்கு மாஸ். எப்படிடா ஏறுவாங்க வில்லன்ஸ்? ஐ மீன் எனிமீஸ் கில்லர்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இங்கே ஒரு டார்ச் வச்சுக்கலாம். டார்ச்சர்ரா எனக்கே பீதி கிளம்புது. இப்போ இங்கேருந்து நோண்டக்கூடாது. இங்கேருந்து தான் நோண்டணும். இங்கேருந்து நோண்டக்கூடாது. ஐயோ இதை நோண்டலாமா? நோண்டிக்கிட்டு இங்கே போனால் அவ்வளோதான். சீக்கிரம் டோடி. ஏன்னா நினச்சேன்டா இப்படிதான் பண்ணீங்க. அதனால தான் பத்திரமா இது பண்ணிகிட்டு இருந்தேன். தப்பிச்சிட்டோங்க. பிக்கெக்ஸ் உடைய போது இன்னும் 2 இருக்குல்ல. 1 தான் இருக்கா. சந்தோஷம். ஆனால் போனாலே நம்மளுக்கு எத்தனை எனக்கு கிடச்சிருக்குன்னே தெரில. நிறையா இது இருக்குது. நல்லது. வில்லேஜரை கூட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பவர் லைட் ரயில் தான் இல்லை. என்னது நம்ம பிளாக் இருக்குது. என்ன பிளாக் தெரியல. அயன் பிளாக்கா? இருங்க நான் பார்த்தேன் அவனு கைஸ். அயன் பிளாக் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப ரேர். போனவொடனே என்னமா பண்ணுறோம்? அந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். பின்னாடி பக்கம் இல்லைல்ல. ஓகே. ரெட்ஸ்டோன் இருக்குது. 1 அடரா சீக்கிரம் டே. எனக்கே பீதியாகுது. இங்கே ஒன்று
இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே வைடா இங்கே வைக்க முடியாது. அவ்வளோதான் கைஸ், வெரி குட். எல்லாம் குட்டாக போய்ட்டுருக்கு. நிறைய அயன்லாம் இருக்குது வேறு, பரவாயில்ல. இந்த பக்கமும் வர முடியாதுல்ல, ஓகே. இங்கே தான் சரி பரவாயில்ல. இங்கே செஸ்ட் இருக்கா? ஆமாம் செஸ்ட் இருக்கு, பரவாயில்ல போய்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளாக் என்னென்னு மைண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கே மைண்ட் பண்ணுவாங்க, கீழே போல். என்ன பிளாக் இது? அயன் ஒரு பிளாக்கா? அப்படி தான் கைஸ் இருக்கும், பார்த்துக்கலாம். போடு பிளாக் ஆஃப் அயன். இங்கே நோண்டக்கூடாது, ஃபஸ்ட்டு இங்கே தான் நோண்டுவோம். அதுவும் போடு கைஸ். நம்மளுக்கு நிறைய அயன் கிடைக்குது. 2 3 கைஸ். ரேரா அது? கமெண்ட் பண்ணு எனக்கு. எனக்கு 1 கிடைக்கிது ரேர் தான், ஆனால் எனக்கு எப்படி இவ்வளோ கிடைக்கிது? எனக்கா அது? நானா இது? பாடி லக்கு கைஸ். ஆனால் நம்மளுக்குலாம் இங்கே கண்டிப்பாக எனக்கு ஓட்டை இருக்கும் பாருங்களேன். இன்னும் ஓட்டை இல்லை. மை காட், ஐயோ இதை வேற உடச்சு தள்ளிடுறேன். இங்கே என்னடா இது? நீ இங்கே வச்சிடுறேன்டா. இப்போ என்னடா பண்ணுவேன்? அப்புறம் உடப்பேன், சும்மா உடைக்கிறான். என்னது இது? அடியில் நம்ம போகுது கோயிஸ். அடியில் ஒரு நிறைய அயன் இருக்குது, சந்தோஷம். அயன் இருக்கிறதுனால நம்மளுக்கு சந்தோஷம் கைஸ். இந்த அயன்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப சரியாக வரல, நான் செத்துடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் செத்துடுவேன் நானே சூசைட் பண்ணிக்கலாம். லாவா இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு செத்துடலாம். போடு வேறு லெவல் கைஸ். ஆனால் நம்மளாம் போடு மண்டையில போடு, அவ்வளோதான். இங்கே விக்கெட் வச்சுக்கிட்டு நோண்டிடுறா கரெக்டாக. வெரி குட். அஜய்யே கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுற. சரி இங்கேயும் பிளாக் போட்டு அடைச்சிடலாமா கொஞ்சம்? ஆமாம், அடைச்சி தான் இருக்கா கைஸ். லாவா போடு, லாவா பார்த்துட்டேன். இருங்க இந்த அடைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே டார்ச் பண்ணிவிட்டு அடைச்சிக்கலாம். அதான் நம்மளுக்கு கைஸ் பயந்துட்டேன். ஐயோ எனக்கு ஒரு செகண்ட் உயிரே போயிட்டு வந்துச்சு. இந்த பக்கம் போவே வேணாம். ஃபஸ்ட்டு இருங்க சுவாடி பீதியை கிளப்பிட்டு அந்த க்ரீப்பர் தான் உயிரே போயிடுச்சு எனக்கு. எப்போ இங்கே படுத்துகிற பாடல இங்கே அயன் இருக்கு. சரி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு லைட் வைப்போம். இங்கே வேறு இருக்காடி. ஏன்டா என் உயிரை வாங்குறது இல்லை நீங்கள்லாம் வைடா. அவ்வளோதான். க்ரீப்பர் தாயானே, நீலாம் நல்லா இருப்பியாடா. டி நேம் டேக் கைஸ். ஒரு நிமிஷம். வீட்டுக்கு போகும்போது ஒரு டைமண்ட் 2 அயன் இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். சரி கைஸ், நீங்கள் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாச்சும் டக்குன்னு பிளாக், எந்த பிளாக்கா இந்த பிளாக் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ சாவ போகிறேன். நெக்ஸ்ட் இருந்து கண்டிப்பாக இந்த டைமண்ட் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இதோ எவனும் இருக்கான் எங்கே இப்போ பார்த்தேன். சரி இங்கே தானே க்ரீப்பர் வந்து வெடிச்சிட்டான். இருங்க கைஸ், பை கைஸ். இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இருங்க நான் இது நிறைய டார்ச்லாம் இது எடுத்துக்கிறேன், ஒட்டி வச்சுக்கிறேன். இங்கே எல்லாம் நல்ல வேலை லாவா இருக்கிற இடத்துலலாம் கண்டுபிடிச்சிட்டேன். டைமண்ட் ஆனால் பக்கத்துலேயே கிடச்சிச்சு கைஸ். எக்ஸ்பர்ட்டே என்ன நம்மளுக்கு மட்டும் லாவா ஒரு மாதிரி கலரில் இருக்குது. சரி தெரில. இங்கே ஒரு லாவா இருக்குது கைஸ். அப்புறம் மேலே வந்து மைண்ட் ஷாஃப்டா. சரி இப்போ யார் கையில் போய் சாவலாம்? லாவாலே செத்துடலாம். பட்டு ஆனால் அயன் பிக்காக்ஸ் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க இங்கே கொஞ்சோண்டு இது பண்ணிக்கலாம். டைமண்டை கரெக்டாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் இன்றைக்கி. அவளுடன் கற்றுக்கொண்டு இருக்கேன். டைமண்டு கைஸ், டைமண்டு சும்மாவா? டைமண்ட்னா எங்கே நம்ம மார்க் பண்ணோம்? ஐயோ மறந்துட்டு எந்த வழியாக போனேன்னே எனக்கு தெரில, ஞாபகம். சரி விடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு உட்டுலாம் எங்கே வச்சோம்?
ஊட்டி ஏறுதா எங்கடா விட்டு அந்த ஒர்க் பாருங்க இங்கே ஒன்று இருங்க கிராஃப்டிங் டேபிளை போட்டு இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம் 84 பண்ண முடியுது. இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா கிராஃப்டிங் டேபிள் கொடுங்கடா மண்டைங்களா எங்கே இது போணுச்சு கிராஃப்டிங் டேபிள் கைஸ் கிராஃப்டிங் அந்த இருக்குது பார்த்துட்டு அந்த போட்டுட்டு ஹேண்ட் பிக்கெக்ஸ் அச்சோ பண்ண முடியாது கைஸ் பிகாஸ் டைமண்ட் எங்கே மட்டும் பார்த்துட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன் இருங்க அது எங்கே பார்த்தோன்னா இங்கே யாச்சோ ஜாம்பி வந்துட்டான் பிக்கெக்ஸ் ஐயோ இது அடிச்சிடறோம் போடி கைஸ் எனக்கு முடியல இது இருக்கான் பாருங்க கைஸ் ஜாம்பி மெய்தியாக நிற்கிறான் அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி மண்டே கைஸ் அங்கே அது என்ன அது அங்கே என்னமோ டைமண்ட் மாதிரி இருக்குது டைமண்ட்லாம் இருக்காது பூச்செடி மாதிரி இருக்கு. சரி நம்ம இப்போ வந்து டைமண்ட் எந்த பக்கம் வரணும் தூருக்கு கைஸ் டைமண்ட் இருக்குதான் பட் கைஸ் என்ன கை இது மண்டேலே போடாடே யாரா நீ தும்ம ஜாம்பி தலையா நல்லா சாப்பிட்டேலா 2 ஜாம்பி இருக்கால் ஒரு வேளை நம்மளுக்கு ஜாம்பி ஸ்பானர் மட்டும் கிடச்சிச்சின்னா மாஸாக இருக்கும் கேஸ் எனக்கு டைமண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது பட் நிறையா ஸ்டோன் இருக்குது இருங்க கைஸ் ஃபர்னஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு ஃபர்னஸ் இதோ ஒரு 30 பண்ண முடியுது இங்கே எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிடலாம் செத்துடலாம் ஆனால் டைமண்டை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகணும் எப்படியாச்சும் ப்ளீஸ் கடவுளே டைமண்ட் எந்த போட்டு எரிக்கணும் உட்டே போட்டுக்கலாம் எடுத்துக்கும் கரெக்டாக அயன் போட்டு எரி 3 ப்ளீஸ்ரா கொஞ்சம் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் கைஸ் எதுக்குன்னா அந்த ஸ்டிக்கை மட்டும் 2 பண்ணிக்கலாம் ஐயோ எனக்கு பயமாக இருக்கு 4 பண்ண முடியுது ஐயோ ஸ்டிக்குங்கடா எர்றா நாயே சீக்கிரம்டா அவ்வளோதான் ப்ளீஸ் கடவுளே இந்த டைமண்டு 2 இருக்கணும் 3 மட்டும் கிடச்சிச்சுன்னா மாசு கைஸ் நான் படி 3 எஸ் டைமண்ட் படி சந்தோஷம் மாஸ் சீக்கிரம் அயன் பிக்கெக்ஸ் இதோ இருக்கு டைமண்டுக்கு இடம் இருக்கா நம்மகிட்ட ஒன்று இருக்குது அந்த ஒன்று தான் டைமண்டுக்காக இடம் சரி கைஸ் டக்குன்னு மைண்ட் பண்ணிக்கிட்டு இது முடிச்சுக்கலாம் சீக்கிரம் நான் போய் சேர்த்து ஒன்று தான் கைஸ் சரி பரவாயில்ல ஒன்று கிடச்சிச்சு பெரிய விஷயம் என்ன இது நம்ம வச்சு தான் கிராஃப்டிங் டேபிளாக சரி விடுங்க நான் வேணா செத்துடுறேன் ஃபஸ்ட்டு இருங்க அதுதான் பயமாக இருக்குது எங்கே போகலாம் எந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் முட்டு செஞ்சுதாங்க கைஸ் இருக்கு சரி நேராக போய்ட்டு டைமண்ட் எடுத்த பக்கமாக போய் பார்ப்போமா இல்லை இந்த பக்கமாக போகுமா எனக்கு கையும் ஓடல கால் ஓடல கை கால் எப்படி ஓடுன்னு கேட்பீங்க பட் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் இங்கே ஒரு டைமண்ட் ஒன்று கிடச்சதே பெருசு கைஸ் நம்மளுக்கு லேப்பீஸ் போடு டைமண்ட் பிக்கேக்ஸ் எடுத்துட்டேன்ல இந்த அப்சீடியன் மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ் நம்ம இதை சொன்னல கைஸ் நம்ம ஜொலிக்குதுன்னு அதுதான் சொன்னல டைமண்ட்லாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுது வைடா வைக்க முடியல வேறு படம் நம்பிட்டு இருந்தேன் நேரம் பொடி யோயோ ஒரு மாதிரி என் உடம்புலாம் செலுத்துக்கு கைஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது டைமண்ட் அதுவும் சால்ட்டாக நான் அதுவும் அன்எக்ஸ்பெக்டட் நான் போகும்போது சும்மா அயன் மட்டும் 2 மைண்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா டைமண்டு அதுவும் ஒரே ஒரு இதில் சரி கைஸ் இந்த இடம் முடிச்சிக்கலாம் நான் அப்புறமா செத்துக்கிறேன் இங்கே செஞ்சால் இது இருந்துச்சுன்னா டைமண்டு நான் மைண்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் நேர்மையாக தான் இருப்பேன் உங்களுக்கே தெரியும் ஓகே கைஸ் இந்த மேலே போய்கிட்டே இந்த இடம் முடிச்சிக்கலாம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு 3 டைமண்டாச்சும் என் கையில் இருக்கணும் இந்த மாதிரி நான் மைண்ட் பண்ணி வைக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் இடம் மீட் பண்ணலாம் டாடா சி யூ டாடா அந்த ஒரு கைஸ் லாவா இடத்த பார்த்துட்டேன் ஓகே பாய் கைஸ் அங்கே இந்த வழியாக போகிறேன் நான் இப்போ பாய் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சொல்லுங்கள் சப்போஸ் என்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்